மத்திய பாஜக அரசாங்கம் செய்த ஒரு சம்பவம் தெரியுமா? இந்தியாவின் தலையெழுத்தையே மாற்றி அமைக்கிற மாதிரி, தேசிய பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துற மாதிரி ஒரு சம்பவத்தை சைலண்டா செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஆனா ஏன் தெரியல, எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கவாவது இதை மக்கள்கிட்ட போய் சேர்த்துருவாங்க. ஆனா இந்த விஷயத்துல ஏன் கம்முன்னு கப்புச்சுப்புன்னு இருக்காங்கன்னு தெரியல. ஆனா அந்த சம்பவம் என்னன்றத சொல்லட்டுமா? பார்த்துருவோம். இன்னைக்கு நாம பேச போற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2026. இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த FCRA மசோதா எதற்காக அப்படின்னா, இந்தியாவிற்குள் வரக்கூடிய வெளிநாட்டு நிதியானது எப்படி வருகிறது, எதற்காக இந்த நிதி பயன்படுத்தப்படுகிறது என்பதை கண்காணிப்பதற்காகவும் கட்டுப்படுத்துவதற்காகவும் தான் இதை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தை இப்போ உள்ள மோடி அரசாங்கம் தான் கொண்டு வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. 2010 இந்த சட்டமானது கொண்டு வரப்பட்டது. FCRA சட்டம் அப்போதே கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தற்போது காலத்தின் தேவைக்கு ஏற்றவாறு சில முக்கிய மாற்றங்கள்லாம் இந்த சட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. முதல்ல நாம இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது, வெளிநாட்டு நிதி என்றால் என்ன? இதற்கு பதில் என்ன தெரியுங்களா? வெளிநாட்டு அரசு அல்லது நிறுவனங்கள் அல்லது தனி நபர்களிடம் இருந்து வரக்கூடிய பணம், பொருள் அல்லது முதலீடுகள், இதெல்லாம் தான் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இந்த நிதியானது தவறாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த FCRA அப்படின்ற சட்டம். இப்போ அந்த சட்டத்தில் 2026 முக்கிய திருத்தங்கள்லாம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஒரு NGO இல்ல நிறுவனம் தங்களது FCRA பதிவானது புதுப்பிக்கவில்லை என்றால் அல்லது மறுக்கப்பட்டால், அந்த அமைப்பின் ஃபாரின் ஃபண்ட்ஸ் மற்றும் சொத்துக்கள் அரசு நியமித்த அதிகாரத்தின் கீழ் வரும் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதே சமயம் அந்த அமைப்பு மீண்டும் பதிவு பெற்றால் அவர்களின் பயன்படுத்தப்படாத நிதி மீண்டும் திருப்பி வழங்கப்படும் அப்படின்றதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது ஒரு சமநிலை நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் முன்பே அரசியல்வாதிகள், நீதிபதிகள் மற்றும் ஊடக நிறுவனங்களுக்கு வெளிநாட்டு நிதி பெற தடை இருந்தது. இப்போ இந்த சட்டம் மேலும் கடுமையாக்கப்பட்டு நியூஸ் மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்பான எந்த நபருக்கும் இந்த தடை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. முக்கியமாக முன்பு இருந்த சட்டத்தை மீறினால் 5 வருடம் வரை சிறை தண்டனை இருந்தது. இப்போது அது 1 வருடமாக குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் விசாரணை தொடங்குவதற்கு முன் மத்திய அரசின் அனுமதி அவசியம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சட்ட திருத்த மசோதாவில் இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த மசோதாவின் முக்கிய நோக்கம் என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு நிதி தவறாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதை தடுப்பதற்காகவும், இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் வெளிநாட்டு தலையீடு தவிர்ப்பதற்காகவும், அரசு மற்றும் அமைப்புகளுக்கு இடையில் வெளிப்படை தன்மை மற்றும் பொறுப்புணர்வு ஏற்படுத்தப்படுவதற்காகவும் இந்த மசோதாவின் முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றங்கள் அனைத்துமே நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான அரசின் சுத்தமான நிர்வாகம், தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளிப்படை தன்மை ஆகியவற்றை வலுப்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. ஆனா இதுலயும் அரசியல் பண்ணியிருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது அரசியல் உள்நோக்கமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவங்க விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா பொதுவானவங்க என்ன சொல்றாங்கன்றத பார்க்கணும், மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கணும். அவங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது நம் நாட்டின் பாதுகாப்பிற்கும் நம்பிக்கை தன்மைக்கும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, வெளிநாட்டில இருந்து எவ்வளவு வேணாலும் பணம் வரலாம், அது எந்த முறையில் வேணாலும் எதற்காக வேண்டுமானாலும் செலவு பண்ணலாம். அப்படின்னா கண்காணிக்க கூடாது, அப்படின்னா கட்டுப்படுத்த கூடாது, அப்படின்னா நமக்கு கூட தெரியும் அந்த பணத்தை வச்சு என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது. அதற்காக தான் இந்த ரெகுலேஷன் அப்படின்றத கொண்டுட்டு வராங்க. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் பில்லோட அவசியம் என்ன அப்படின்றது எதிர்கட்சிகளுக்கு புரிந்தாலும் அவங்க அரசியல் பண்றாங்க அப்படின்னு தான் அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. ஆகவே இந்த FCRA அமெண்ட்மெண்ட் 2026 இது ஒரு சாதாரண சட்ட மாற்றம் மட்டுமல்ல, இது இந்தியாவின் எதிர்காலத்தை பாதுகாக்கும்
முக்கியமான படியாகும் இந்த FCRA. நீங்க சொல்லுங்க மக்களே, இந்த FCRAன்றது தேவையா தேவையில்லையா? எதிர்கட்சிகள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், இது தேவை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மத்திய அரசாங்கம் கொண்டு வருது இந்த நாட்டிற்கும் மக்களுக்கும் பாதுகாப்பானது, தேவையானது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி.